இது 100 ரூபா. இந்த 100 ரூபாயை வச்சு துபாயில என்ன வாங்க முடியும்? அதாவது சாப்பாடா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், இந்த 100 ரூபாவோட வேல்யூ என்ன, அதை வச்சு எங்க ஏரியால என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். எப்படா நம்ம ஊர் 100 ரூபாய் எடுத்துன்னு வந்தேன் கேட்டீங்கன்னா, ஃபிளைட்ல வரும்போது எடுத்துன்னு வந்தேன். இன்ட்ரோ சொல்ல மறந்து பாருங்க. ஹாய், என் பேர் வா அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். வீடியோவில் போகலாமா? ஸோ நண்பர்களே, நம்ம ஊர் 100 ரூபாயை வந்து கன்வெர்ட் பண்ணோம் திரம்ஸில் அப்படின்னா 4 dirhams 21 ஃபில்ஸ்ன்னுவாங்க. ஸோ அது வந்து இங்கே துபாயில் எங்கள் ஏரியாவில் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு சாப்பாடு பொருள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், ஏன்னா அதான் மெயின். எல்லாரும் ஃப்ரெஷ் மில்க் தானே சொல்லியிருக்கீங்க? லெமன் சாய். ஸோ ஃப்ரெஷ் மில்க் என்னங்க? இது 2 dirhams. இது வந்து நம்ம ஊர் பால் ஃப்ரெஷ் மில்க்கு கொடுப்பாங்க. அதாவது இது நம்ம ஊருக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா 46 ரூபா கிட்டக்க வரும் ஒரு டீ. இதே இந்த 4.21 இல்லாமல் 5 இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நான் என்னோட 2வது வீடியோவோ 3வது வீடியோவோ போட்டிருப்பேன். இன்கேஸ் நீங்கள் சேனலுக்கு பழசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 5 dirhamsக்கு ஹேர் கட் பண்ணலாம். சத்தியமாகவே நல்லா வெட்டுவாங்க. நம்ம பாய்ஸ் அண்ணனுங்க தான் வெட்டுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஒரு ஹைப்பர் மார்க்கெட், இதையும் நான் வீடியோ ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். நெஸ்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஓன்டு பை ஒரு மல்லு தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது பேர் என்னது, வாட்சஸ் இருக்குது. நம்ம நண்பர் ஒருத்தர் ஊருக்கு போகிறாரு, அவர் வாங்குறாரு. ஸோ ப்ரைஸஸ் பாருங்கள், உங்களுக்கு ஆஃபர்ன்றனால இதான் ப்ரைஸஸ். நம்ம அந்த 4 dirham கணக்கில் 1 dirhamல உங்களுக்கு இந்த கிளிப்பு கிடைக்கும். அப்படி இல்லைனா இதில் ஒரு பீஸ், இந்த கிளிப்பு 4 dirhams தான். நண்பர்களே, இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து இந்த க்ராசரி ஐட்டம்ஸ் சொல்லுவாங்கல்ல, அங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்த உடனே என் கண்ணை பறிச்சது தான். 1 கிலோ வாட்டர் மெலானு 3 dirhams பட்ஜெட்டுக்குள்ளார வந்துச்சா. ஸோ டீல். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் எத்தனை கிலோ வரும்? 3.5 கிலோக்கு மேலே வராது இது. அப்போ பட்ஜெட்டில் இல்லைப்பா. இது முட்டைகோஸ் நம்ம பட்ஜெட்டில் இருக்காப்புல 3 dirhams. பாதி முட்டைகோஸ் பெருசாகுது. அப்புறம் நமக்கு வெஜிடபிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆவரேஜாக என்னை பொறுத்த வரைக்கும் 3 dirhams per kgக்கு. இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு வந்து 2.25 3. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் 100 ரூபாவில் நீங்கள் வாங்கிடலாம். அதாவது நம்ம ஊர்லேயே வெங்காயம் தக்காளி ரேட்டு வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இங்கே வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் என்னை பொறுத்த வரைக்கும் 2 to 3 dirhamsல தான் வெங்காயோட 1 kg இருக்கும். நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து டிபிக்கல் நம்ம ஊர் வெங்காயம். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2.25. இதெல்லாம் 100 ரூபாக்குள்ளே வந்துடும். நம்ம ஊரில் சீசன் அப்போலாம் கண்ணாப்புனான் ரேட்டு போவோம், அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விதவிதமாக ரகரகமாக இருக்குது. இது என்ன ஸ்ப்ரவுட்டு 2 dirhams 99. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா தூப்புருங்க. இது என்னது? இது ஏதோ மஷ்ரூம் மாதிரி இருக்குது. மஷ்ரூம் தான் இது. இது ஒரு 3 dirhams. இங்கே அதிகமான ரேட்டு நாங்கள் சமைக்கும் போது ஷாக் ஆகுறது என்ன வரும்னா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. சீரியஸாக சொல்கிறேன், பேச்சுலராக நீங்கள் இங்கே துபாய்க்கு வரீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருங்க. மசாலா கூட மறந்துடாதீங்க, அதையும் எடுத்துகிட்டு வந்துருங்க. ஈரான் தக்காளி 3.25. ஸோ இதோட ரேட்டில் நான் உங்களுக்கு வந்து இன்னும் சில வீடியோஸ்லேயும் நான் காட்டியிருப்பேன். அதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் ஃபிக்ஷன் எவ்வளோ ஆகுது. ஃபிக்ஷனா என்ன சொல்லுவாங்க, ஃப்ளக்சுவேஷன் எவ்வளோ ஆகுது அப்படின்னு தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ரேட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 ரூபா 15 ரூபா அந்த வித்தியாசத்தில் வந்து உங்களுக்கு ஃப்ளக்ஷுவேட் ஆகும். இங்கே பாருங்க. ஆனால் இதை கிலோ ரேட்டுக்கு போட்டிருக்காங்க. மொத்த பழம் இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு கிடைக்காது இல்லை. 4.50க்கு நம்ம ஊர் மிக்சர் இருக்குது. நம்ம ஊர்லேயே இந்த தேன் முட்டை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 ரூபா விற்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 dirhams. எனக்கு என்னமோ திடீர்னு நம்ம ஊருக்கு போயிட்டு இங்கே வந்தனாலே என்னன்னு தெரியல, துபாயிலையும் கொஞ்சம் ரீசனபிளாக இருக்க மாதிரி இருக்குது ரேட்டு. எல்லாத்தோட ரேட்டை மட்டும் காட்டினே இருந்தால் போர் வச்சிரும். இங்கே ஒரு பெரிய ரோல் இருக்குது. அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு ஃப்ரோசன், அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா தான் இருக்காது. 3.26 இந்த ரோலு. ஸோ இதை வாங்கி சாப்பிட்டு காட்டுறோம். ஸோ அடுத்து வந்து டைரி செக்ஷன். டைரி செக்ஷனில் வந்து உங்களுக்கு பால் ரேட் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் காட்டியிருப்பேன். ஸோ அரௌண்ட் உங்களுக்கு ஒரு இது லெமன், அதாவது மோர் 3.26. இந்த பெரிய லிட்டர் பரவாயில்ல, ஆஃபர் போட்டிருக்காங்க போல இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு வரும்போது இந்த ஆஃபர் டைமில் இருந்துன்னா அழகாக பிடிச்சி போட்டு போயிடலாம் எல்லாத்தையும். பால் எங்கே இருக்குது? பால் 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 அண்ட் தயிர். முக்காவாசி பேச்சுலர்ஸை காப்பாற்றுற ஒரு பொருள். ஸோ இது நம்ம பட்ஜெட்டில் இல்லை, 445. ஆனால் சின்ன தயிர் ஒரு ஆளாக சாப்பிட்ணுன்னா 2.10. ஒரு ஆளாக இருந்தால் நல்லா தாராளமாக சாப்பிடலாம். எனக்கு தயிர் ரொம்ப பிடிக்கும். இதோ இருக்கு பாருங்க, இதான் நாங்கள் வாங்குறது. இந்த அலியனும் அப்புறம் மருமம்னு ஒன்று இருக்கும். இது 2 சீப்பு. மருமம்னு ஒன்று இருக்கும் நம்ம வாங்குறது. ஸோ தயிர் ரேட்டு தாங்க மினிமமாகவே உங்களுக்கு நம்ம ஊர் ரேட்டுக்கு 70 ரூபா கிட்ட வரும். அப்புறம் ஒட்டகப்பால், இதெல்லாம் நீங்கள் பட்ஜெட்லேயும் வராது. அது யாரும் வாங்கி குடிப்பாங்களோன்னு எனக்கு தெரியாது. இதோ இருக்கு பாருங்க, 1/2 லிட்டர் பால் வந்து நீங்கள் 3 dirhams 25 45 அந்த ரேட்டுக்கு வாங்கலாம். இதில் ஒரு ஜூஸ் எடுப்போம். 175க்கு ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக். சாக்லேட்டா? ஸோ ஸ்ட்ராபெரி வேணாம்பா, சாக்லேட் 175. இது ஆக மொத்தம் இது ஒரு 175. இது ஒரு 326. எப்படி பார்த்தீங்கன்னாலும் இதுவே வந்து உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் தாண்டிடும்.
நான் இதெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இன்னொரு பக்கம் எனக்கு பசிக்குது. இப்போ எசென்ஷியல்ஸ் எதனா வந்து 100 ரூபாக்குள்ளார உங்களால் வாங்க முடியுமான்னு இருக்கும்போது எஸ், என்ன பிராண்டுன்னு தெரியாத சோப்புகள் இருக்குது. இது 195. இது ஒரு 3 dirhams. ஆயுர்வேதிக் சோப்பில் 3 dirhams. நம்ம ஊர் மெடிமிக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 dirhams தான். அதாவது 40 ரூபா அழகாக வாங்கிடலாம். அதாவது ஊரில் இந்த கோடாரி தைலத்துக்கு அப்புறம் இந்த தைலத்தை வாங்கிட்டு போவாங்க. பச்சை தைலம், பச்சை தைலம் இது பேர். ஆமாம், அது திறந்து காட்டுங்களேன். ஸோ இதோட ரேட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. 2 dirhams தான் இவர். ஆமாம், வாயில் வச்சுக்கலாம். ஆமாம் ஆமாம். இப்போ எதுக்கு இது திறந்தேன்னா, நான் இன்னும் காசு கட்டல. இதுக்கு குஸ்ட்டு காசு கொடுத்துக்கலாம். என்னங்க வெறும் டப்பாவை போட்டு நான் பில்லு போட்டு காட்டுறேன் பாருங்க. நாங்கள் திருடலப்பா, நான் பில்லு போட்டு காசு கொடுப்பேன். ரொம்ப கூலிங் ஆகுது. இப்போ பாருங்க, இந்த வெறும் டப்பாவை நான் பில்லு போட்டு பே பண்ணுறேன் பாருங்க. அக்கா குப்பையில் போட்டாங்க, இதுக்கு பில்லை வாங்கியாச்சு. சிரிக்கிறாங்க. வெல்கம். இதில் பாருங்க, எங்கே மில்க் ஷேக்கு. ஆனால் அவங்களே அதை குப்பையில் போட்டாங்க. எனக்கு வேலை மிச்சம். 75 ரூபா ரோலு. நம்ம ஊரில் நான் ஒரு ஷவர்மா வாங்கியிருப்பேன், இப்போ தெரியாது. கொல்ல காஞ்ச சிக்கனு. சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. நீங்க கொடுங்க, சாப்பிட்டு பாருங்க. செம்ம ட்ரை, செம்ம ட்ரை. சோனி சோனி இன்னைக்கு ஒரு குடி, இன்னைக்கு குடிலாம் இல்ல, அப்போ ஒரு கடி அதுக்கும் போகாது. செம்ம ட்ரை, மட்டமா இருக்கு. இதே நான் வெளில போயிட்டு நல்ல முட்டை பப்ஸ் வாங்கி சாப்பிடுறேன். ஸோ நண்பர்களே, இப்போ இந்த மாலுக்கு வந்திருக்கோம். இந்த மால் வந்து சஹாரா மால். நான் சொல்லியிருப்பேன் தெரியுங்களா, துபாய் ஷார்ஜா பார்டரில் ஷார்ஜாலே இருக்குல்ல பெரிய மால் தான். லுக் அட் திஸ். சண்டே நைட்டு 11 மணி ஆகுது மால், அதனால தான் காலியாக இருக்குது. செம்ம ஹாப்பினிங்கான மால் இது. நல்ல க்ரௌடு வரும். அதே மாதிரி ஃபுட் ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு ஃபன்னுக்காக இருக்கட்டும், பஞ்சமே இருக்காது இந்த மாலில். உள்ள ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கே வச்சுருக்கானுங்க குட்டியாக. இப்போ இந்த மாலில் நம்ம ஊர் ரேட்டுக்கு 100 ரூபாய்க்கு என்ன கிடைக்குன்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியும். அது எங்களுக்கும் நாஸ்டாலஜிக். அதாவது மெக்டானல்ட்ஸ் ஐஸ்கிரீம் கோன் ஐஸ் இருக்கும், அது 1 திரமுக்கு இங்கே விற்றாங்க. அதை வந்து 2 திரமா மாற்றிட்டாங்க. ஸோ அதை தான் வாங்க போகிறோம். அப்புறம் வேறு என்ன இந்த 100 ரூபாயில் நீங்கள் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஜோனுக்குள்ளார பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா 3 dirhams, மெட்ரோவில் போகிறீங்கன்னா 3 dirhams. இதெல்லாம் உங்களுக்கு 100 ரூபாய்க்குள்ளார வரும். அண்ட் பர்சனலாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காசு அதிகமாக இருக்குன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு துபாயில் இருக்க எல்லா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு மெசேஜ் அது பிறகு கமெண்ட் பண்ணுங்க, நான் கன்ஃபார்மாக அதையும் வீடியோவாக போடுறேன். இங்கிலீஷ் ஈடன் டெசர்ட்ஸ். ஸோ இதான் நான் சொன்னது. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பர்கர் இருக்கும். அதாவது வெஜ்ஜில் போனீங்கன்னா உங்களுக்கு எங்கே அது 4 dirhamsக்கு வாழைப்பழம் கொடுக்குறாங்க. ஒரு பீஃப் பர்கர் இருக்கும். எங்கே அது எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 dirhamsல இருக்குது. ஆனால் அது நம்ம பட்ஜெட்டை விட அதிகம், 100 dirhamsக்கு மேலே இதோ இருக்குது பாருங்க. ஸோ டெசர்ட் மட்டும் தான் நம்ம பட்ஜெட்டில். 3 பேர் வந்திருக்கோம், அதனால் 3. ஓகே, இங்கே போட்டு இங்கே இருக்கிற ரெசிப்ட் எடுத்துகிட்டு அங்கே போய் நம்ம டேரெக்டாக பே பண்ணிக்கலாம். நாட் டுடே, நோ, கம்ப்ளீட் ஆர்டர், பே அட் த கவுண்டர். வந்துருச்சு பார்த்தீங்களா? சிம்பிளாக இதை எடுத்துகிட்டு போய் கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். ஹேண்ட்ஸ் டவுன் இந்த மெக்டானல்ட்ஸ் ஐஸ்கிரீம் தான் பெஸ்ட்டு. இந்த 100 ரூபாக்குள்ளார வாங்கணும் அப்படின்னா குழந்த மாதிரி சாப்பிட்றோம்பா, சரியான டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து இப்போ 100 ரூபா நம்ம ஊருக்கு இருக்குன்னா 4 dirhams 21 fils என்ன வாங்குவீங்க? ஃப்ரெஷ் மில்க் வேற சமோசா இதெல்லாமே வந்து ஒரு ஸ்நாக்ஸ் முடிஞ்சிடும். டீயும் ஸ்நாக்ஸும் 5 dirhams போக முடியும். அப்புறம் யோசிக்கலையா? யோசிக்கலாம் பரவாயில்ல, வாங்க. 4 dirhams 21 fils நம்ம ஊருக்கு வந்து 100 ரூபா. நீங்க என்ன வாங்குவீங்க? இதான் ஏன்னா ஹேண்ட்ஸ் டவுன் தான். இல்லைன்னா முக்கால்வாசி சாய் வாங்குவோம், மிச்சபடி வேற என்ன வாங்குவீங்க? 4 dirhams 4 dirhamக்கு இதான் வாங்குவேன். 100 ரூபா எடுத்துட்டு போய் இப்படி வாங்கிடுவேன் அப்படின்னா சாப்பிட போறோம். எது வேணாம். துணி பவுடரு, மிளகாத்தூள், முட்டை பத்துமா? அதுதான் என்னோட மெயின் கான்செப்டே அதான். துபாய் வந்து மிகப்பெரிய லக்ஸரி ஏரியாஸும் இருக்கு. லக்ஸரியா வாழ்றதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். நீங்க கம்மி ரேட்டுக்கும் சர்வே பண்ணலான்றதை இந்த வீடியோ மூலமா நான் சொல்லணும்னு தான் இதை நான் பண்ண ஆரம்பிச்சதே. ஏன்னா ஒரு சில பேர் வந்து நாங்கள் அந்த ஜாப் வீடியோ போடும்போது 2500 ரூபா தான் ஸ்டார்டிங் பேஸ் சம்பளம்னு சொல்லும் போது அதெல்லாம் சர்வீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சென்னையில் எப்படி வந்து 13,000, 12,000, 10,000 அந்த சம்பளத்துல இருந்து சர்வே பண்றாங்களோ அதே லைஃப் ஸ்டைல் இங்கே உங்களால் வாழ முடியும்.
நீங்கள் உங்கள் லைஃப்பை எப்படி அமைச்சிக்கிறீங்களோ அதுக்கேற்ற ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகே நண்பர்களே, நம்ம பெட்டுக்கு வந்தாச்சு, வீடியோ முடிக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி யூஏயில் வேறு என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரியான வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எக்ஸப்ட் ஜாப், ஏன்னா என்கிட்ட அந்தளவுக்கு கான்டாக்ட் இல்லைப்பா. எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மட்டும் பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணுறங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. எப்பயும் போல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.